வணக்கம் மக்களே. மௌனத்தின் குரல் உங்கள் அட்வொகேட் எஸ்கே. சாமானியனின் குரலாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை தொண்டனாகவும் உங்களோடு. இந்த எங்கெங்க இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, எங்க மண்ணை எடுக்கிறான், எங்க கல்ல உடைக்கிறான், எந்த காட்ட அழிக்கிறான், எல்லாமே இந்த பத்திரிக்கைக்காரங்களுக்கு தெரியும். வெளிய கொண்டாட மாட்டாங்க. கட்டிங் எப்படி கொண்டாட முடியும்? அத இப்ப என்ன பண்ணிட்டான் அப்டின்னா, இந்த ஜனநாயகத்தோட 4வது தூண் இருக்கு பார்த்தீங்களா? குறையோடி போய் கிடக்குது. எல்லாம் இது பண்றாங்க. அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறாங்க. பதிவுத்துறையில லஞ்சம். எல்லாமே இருக்கு. ஆனால், இவிங்க வாங்குற கையூட்டு இருக்கு பார்த்தீங்களா? எவனுக்குமே தெரியாது. ஏன்னா எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. எவன் வெளியில கொண்டு வரட்டு என்ன அநியாயம் நடக்குதுன்னு மக்களுக்கும், ஆட்சியாளர்களுக்கும் தெரியப்படுத்தணுமோ, அவனே திருடனா தான் எப்படி வெளில வரும் அந்த விஷயம்? அதுதான் இன்னைக்கு நடக்குது. அரசு துறையில லஞ்சம் வாங்குறாங்க. இங்க லஞ்சங்கிறது என்னன்னா ஒரு டிஃபரண்டான லஞ்சம் நம்ம இந்தியாவ பொறுத்தவர. இப்ப பனிஷன் கவர்ன்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கரப்ஷன் இருக்கு. ஆனா அங்க எப்படி கரப்ஷன் அப்டின்னா, ஒரு செய்யக்கூடிய வேலைய அரசு செய்யக்கூடிய வேலைய செய்யாம இருக்கிறதுக்கு லஞ்சம் குடுப்பான். ஆனா இங்க எப்படி அப்டின்னா, அவனோட கடமை, இந்த மக்களுக்கு அவன் பணியாற்ற வேண்டிய கடமை, இந்த மக்களோட வரி பணத்துல தான் அவன் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கான். இங்க எப்படி அப்டின்னா, அவன் அரசு செய்யக்கூடிய வேலைக்கு அவன் காசு குடுக்கணும். பர்த் சர்டிபிகேட்டா? காசு குடு. டெத் சர்டிபிகேட்டா? காசு குடு. வாரிசு சான்றிதழா? காசு குடு. எல்லாத்துக்கும். அது எப்படின்னா, ஒரு ஒரு மனு குடுத்து, ஒரு சான்றிதழ் பெறணும்னாலே, இத்தன ஆயிரம்னு இவிங்களாவே ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காய்ங்க. தலைவர் ஆட்சியில அதெல்லாம் இனிமே நடக்காது. எல்லாம் திறம்பட எங்க தட்டணும், எங்க தூக்கணும், எங்க உட்கார வைக்கணும், அது அவருக்கு தெரியும். நீங்க பாட்டுக்கு பழைய ஆட்சிங்கிற ஒரு நெனப்புல ஏதாவது பண்ணிப்புடாதீங்க. இந்த ஏற்கனவே இருந்த முதல்வர் சொன்னார்ல, நான் காலையில எழுந்திரிக்கும் போதே, என் மந்திரி சபையில என்னென்ன பிரச்சனைன்ட்டு இதுல தான் எழுந்திருக்கிறேன். என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியலையே அவிங்க. அப்படின்னு தான் எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீ இனிமே ஏதாவது தப்பு பண்ணேன்னு வச்சுக்கயேன், காலைல நியூஸ பார்த்து தான் நீ வேலைக்கு போகணும். ஏன்னா அதிலயே போட்டுருவாங்க. எங்க தூக்கி உங்கள உட்கார வச்சிருக்காங்க, என்ன வழக்கு உங்க மேல போட்டுருக்காங்க அதுல வந்துரும். லைவ் நியூஸ்ல வந்துரும். அதனால நீ தப்பு பண்ணேன்னு வச்சுக்கயேன், நீ லைவ் நியூஸ பார்த்து தான் வேலைக்கே கிளம்பணும். அந்த சூழ்நிலை வந்துரும். அதே மாரி முதல்வர் விஜய் அவர்கள் பேட்டி குடுக்க மாட்டேங்கிறாரு. மீடியாகிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு தெரியும்டா. அவர் பார்க்காத கேமரா கிடையாது. அவர் பார்க்காத லைட்டு கிடையாது. அவர் பார்க்காத செய்தி கிடையாது. நீ என்ன கேள்வி கேட்ப? எல்லாம் கேட்ப. கேட்டுட்டு, சார் கடைசியா ஒரு கொஸ்டின்பேன். ஆனா அத தான் முதல் பக்கத்துல போடுது. முதல் பக்கத்துல போட்டு, உன் டிஆர்பி ரேட்ட ஏத்துறது. அதனால அவர் யாருக்குமே பேட்டி குடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா குடுப்பாரு. வருவாரு. உங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாரு. ஆனா அன்னைக்கு உங்கள்ட்ட கேள்வி இருக்காது அவர்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு. அப்ப கேட்டு பாரு. தெரியும் என்னங்கிறது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஊடகங்கிறது சமுதாய கட்டமைப்புல மிக முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு விஷயம். ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கவர்ன்மென்ட்டுக்கும், ஒரு அடித்தட்டுல உள்ள மக்களோட தேவைகளிலும் 2க்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எல்லாத்தையும் வெளிய கொண்டாடுறது தான் இந்த ஊடகத்தோட வேல. அத உட்டுட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நயன்தாராவுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பேசியேன். இந்த எஃப்.எல்.2 பேசியேன். நயன்தாரா வாங்கி குடுத்த எஃப்.எல்.2 பத்தி இப்ப சொன்னேன் மீடியால. எத்தன எஃப்.எல்.2 வாங்கியிருக்காங்க அப்டின்ட்டு. அத பத்தி பேசு நீ உண்மையான மீடியான்னு நான் சொல்றேன். நயன்தாராவ பத்தி மட்டும் பேசாத. எஃப்.எல்.2 லைசென்ஸ் இத்தன லைசென்ஸ் போயிருக்குல்ல. அதையும் சொல்லு. அம்னி ஒருத்தவங்க துபாய்லேருந்து ஒரு கார் ரேஸ் நடத்துனாங்களே, நிவேதா பெத்துராஜ். இவங்க எல்லாம் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இது எப்படின்னா, இந்த 23ஆம் புலிகேசில
ஒரு புலவர் வந்து ஒரு துதி பாடுவாரு. மாமன்னா, நீ மாமா மன்னா அப்படின்னு துதி பாடுவாரு. அது மாரி இந்த முன்னாடி இருந்தாரே ஒரு சிஎம். நைட்டு படுக்கும்போது தாத்தாவா, காலையில எழுந்திரிக்கும்போது அப்பாவா, வெளியில வரும்போது அண்ணனா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நைட்டு படுக்கும்போது இன்பநிதியோட தாத்தாவா படுப்பாரு. காலையில எழுந்திரிக்கும்போது உதயநிதியோட அப்பாவா எழுந்திருப்பாரு. வெளியில வரும்போது கனிமொழி அக்காவோட அண்ணனா வெளியில வருவாரு. இதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. வைக்கிறாய்ங்க. யார வந்து நீ சந்தோஷப்படுத்த ரூ. 54,00,00,000 செலவு பண்ணி, கார் ரேஸ் வச்சு, ஏன்னா நாட்டுல உள்ள மக்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சா? இந்த கார் ரேஸ் நடக்கிறனால தான் மக்கள் எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களா? ம். இந்த மீடியாக்காரன் தான். உலகத்திலேயே முதலா நைட்ல ரேஸ் வைக்கிறாங்க. நைட்ல ரேஸ் வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம பால்டாய் அப்பதான் எழுந்திரிப்பாரு. ஈவினிங் 6:00 மேல அவர் எழுந்திரிப்பாரு. அதனால வந்து நீ வச்சது வந்து நைட்ல ரேஸ். நீ காலைல வச்சிருந்தா அவர் தூங்கிட்டு இருந்திருப்பாரு. அவர் ரேஸ் முடிஞ்சு 4 மணிக்கு போயிட்டு அவர் எல்லா இதையும் நோண்டி, ஃபோனெல்லாம் நோண்டி, யார் யாரெல்லாம் டேக் பண்ணணுமோ பண்ணி விட்டு, அவர் தூங்கி எழுந்திரிக்கிறதுனா இது இதாயிரும். அதனால கொஞ்சம் லேட் ஆகும். சரி. நிவேதா பெத்தராஜி வந்து இங்க வந்து கார் ரேஸ் ஓட்டிட்டு போணுச்சு. இதனால நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது? சொல்லுங்க. எது நடந்துச்சா? அத அவ்வளவு மிகைப்படுத்துறீங்க. மீடியாக்காரங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. உங்களுக்கு நடிகர்களையும், நடிகைகளை தவிர வேற எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாதாடா? டேய் அவர் சிஎம் ஆயிட்டாரு. அப்படிங்கும்போது பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட இதுல உள்ளவங்க போய் அவங்கள பார்ப்பாங்க. இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம். அவங்களோட கருத்துக்கள எடுத்து சொல்லுவாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் போய் பார்த்தாங்க. அவங்களோட குறைகள அவங்ககிட்ட எடுத்து சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு செய்தி. ஒரு லைன் அவ்வளோதான் முடிச்சிடுறது. ஆனா, சினிமா நடிகர் சங்கத்திலேருந்து நாசர் போனாரு. கூவத்தூர் மாமா போனாரு. அப்புறம் அந்த ஒருத்தன் இருக்கானே யாரு? இந்த சூர்யா தம்பி. கார்த்திக் போனாரு. இது வந்து உங்களுக்குள்ள முக்கியமான நியூஸா? இல்ல தெரியாம கேட்கிறேன். அவரு இப்ப முதலமைச்சரு 8,00,00,000 மக்களோட பிரதிநிதி அவரு. யார் வந்தாலும் அவரு பார்ப்பாரு. எந்த கட்சிக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர போய் நீங்க நேரடியா பார்க்கணும்னா அவரு பார்ப்பாரு. ஏன்னா அவரு ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஒரு இந்த அரசுல வந்து நடக்கிற விஷயத்த நான் உங்கள்ட்ட சொல்லும்போது, அத 10,000 பேர் நீங்க எதிர்த்தீங்க அப்படின்னா, அந்த விஷயத்த நான் பரிசீலனை பண்ணுனேன் அப்படின்ட்டாரு. அதே விஷயத்த 5,00,000 பேர் நீங்க எதிர்த்தீங்க அப்படின்னா, சட்டமன்றத்துல நான் விவாதிப்பேன்னு சொல்லிட்டாரு. நீ இதெல்லாம் வெளில கொண்டாந்தியா? கொண்டாட மாட்டான். இந்த அவர் சொன்னார்ல. அவர் சொன்னது வந்து என்னன்னா, வீட்டுக்கு ஒரு இருசக்கர வாகனம்ங்கிறது வந்து மஸ்ட் இருக்கணும். ஒரு காருங்கிறது எங்களோட இலக்கு. அந்த அளவுக்கு உங்களோட பொருளாதாரத்த நான் ஏத்தணும். உங்க வீட்ல வந்து கார் நிக்குன்னு சொன்னாரு. அத அந்த துபாகூர் சீமான் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்த. எப்படி இவரு கார் வாங்கி குடுப்பாரு? இல்ல உனக்கு என்னடா ஆகுது? நான் அத தெரியாம தான் கேட்கிறேன். உனக்கு என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இருந்த ஒரு பிரச்சனை விஜயலட்சுமி அக்கா பிரச்சனை. அதுவும் சைலன்ட்டா போயிட்டு சைலன்ட்டா இதுக்கு எடுத்து வந்துட்டீங்க. மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்ட. விட்டு தொலைய வேண்டியது தானே! அந்த அக்கா உன்னை மன்னிச்சு விட்டுருச்சு. அப்படி உள்ள சூழ்நிலையில, இவரு எப்படி 6 சிலிண்டர் குடுக்க போறாரு? சரி. ஆனா 6 சிலிண்டர் குடுக்க முடியாதுன்னு சொல்றல்ல. அத்தோட நிப்பாட்டிக்க வேண்டியது தானே! அது என்ன நம்மாழ்வாரின் மகன். என்ட்ட குடுத்து பாரு. என்னத்த குடுக்கணும்? மாட்டு சாணத்திலேருந்து எல்லாம் ஃபில் பண்ணிருவாராம். தமிழ்நாட்டோட ஒரு மாசத்தோட எரிபொருள் தேவை பஸ் என்னன்னு தெரியுமா? ஏன் அந்த டேட்டா எடுக்கலையா நீ? இவனுக்கு குடுக்கலையா அவன்ட்ட? ம். குடு ஜியோல குடுக்க முடியாமா? ஆனா இவர உட்கார வச்சா சாணத்திலேருந்து குடுப்பான். சொல்லுவான் கிராமத்துல. "கேப்பையில நெய் வடியுது போய் புடிச்சுக்க" அப்படின்ட்டு. இன்னும் இந்த மக்கள வந்து ஏமாத்திட்டு தான் இருப்பீங்களா? ம். நெனச்சீங்களா தலைவர் உங்க வீட்டுக்கு வந்து பூங்கொத்து உங்களுக்கு சால்வா போட்டது என்ன எதுக்கு நெனச்சீங்க? தூக்குனது அந்த 4% இந்த அன்னைக்கும் உன்னை பத்தி தெரியாம போய் போட்டான் பாரு அந்த 4%
அதுக்கு குடுத்தது தான் அந்த பூங்கொத்து. அத தட்டி தூக்குனது தான் உன் மேல போட்ட சால்வ. அது ஓட தெரியாம, ஹிஹி என்னடா சிரிப்பு அது? ம். அரசியல் நாகரிகம். பத்திரிக்கையாளர் என்ன சொல்றதுக்கு முன்னாடி, ராமசாமிய பத்தி, தினகரன் கந்தசாமிய பத்தி, தினமலர் சுப்ப பத்தி, ஜூனியர் விகடன் பாலசுப்ரமணியம் பத்தி, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ பத்திரிக்கையாளர்ன்னு சொல்லணும். நீ திருப்பிட்டு என்கிட்ட கேள்வி கேட்ப. இவங்கடா யாருங்கண்ணே என்கிட்ட கேள்வி கேட்ப. ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற நீங்க, என்னைக்கு முதல் பக்கத்துல எழுத வேண்டிய விஷயங்கள கடைசி பக்கத்துக்கு கொண்டு போனீங்களோ, கடைசி பக்கத்துல போட வேண்டிய சினிமா செய்திகள முதல் பக்கத்துல கொண்டாந்தீங்களோ, அன்னைக்கு உங்க பத்திரிக்கை தர்மம் அழிஞ்சிருச்சு. இந்த 2026 10th ரிசல்ட் வந்துச்சு. இந்த 10th ரிசல்ட் வரும்போது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த தினத்தந்தி, மிச்ச பத்திரிக்கையில மாநிலத்திலே முதல் மதிப்பெண் எடுக்கவங்கலாம் அவங்க ஃபோட்டோவ அவங்க அதுல பதிவ போடுவாங்க. இதுல குழந்தைங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். அங்கீகாரம் இருக்கும். இந்த வருஷம் ரிசல்ட் இப்ப வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா, நயன்தாராவும், விக்னேஷ் சிவனும் ரோம் நகர்ல குடும்பத்தோட நின்னாங்களாம் கூட்டம். ஏன்டா, உங்களுக்கு வேற விஷயமே இல்லையா? நடிகைகள் பின்னாடியும், நடிகர்கள் பின்னாடியும் அவங்க என்ன செய்றாங்க? அவங்க என்ன கலர் புடவை கட்டுறாங்க? அவங்க எதுக்கு இதுதான் உங்களுக்கு வேலையா? ஊடகம்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு வெட்கமா இல்ல? மக்களே, இதே தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கிட்ட மீடியாக்கள் போயி சில கீழ்த்தரமான கேள்விகள கேட்டாங்க. அவரு சரியான கோவமாயிட்டாரு. நான் கேட்ட ஒரு கேள்வி அவர் திருப்பிட்டு ஒரு கேள்வி அவங்கள கேட்டாரு. "இத நீ ஜெயலலிதாட்ட போய் கேட்பியா?" அப்படின்னு கேட்டாரு. ஒரு பத்திரிக்கையாளனும் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு, நான் கேட்பேன்னு எவனுமே சொல்ல கிடையாது. ஏன்னா, அந்த அம்மா யாரையுமே கிட்ட விடாது. பத்திரிக்கையாளர்னாலே 10 அடி நவுந்து ஓடணும். அவங்களே ஓடிருவாய்ங்க. உங்களோட டிஆர்பி ரேட்லாம் ஏத்தணும் தான். அப்பதான் உங்க முதலாளி காசு குடுப்பான். அதெல்லாம் உண்மையான விஷயம் தான். இப்ப யாரு தேசத்த பிடிங்க? ம். இந்த மக்களாட்சியில பத்திரிக்கை, ஊடகங்கள் உங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மத்த நீங்க தாண்டி மறுபடியும் நடிகைகளுக்கு ஏற்படுற சுளுக்கையும், அவங்க வளர்க்குற நாய்க்கு ஏற்படுற முடி உதிர்றத பத்தியும் செய்தியா போட்டீங்கன்னு வச்சுங்களேன், மக்கள் உங்கள நாங்க திருத்திருவோம். எங்களால திருத்த முடியும். 2.0வே தூக்கி விட்டுருக்கோம். இது ஏமாத்துறோம். அவர் ஒண்ணும் சாதாரணமாலாம் ஆட்சி அமைக்க உட்கார கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜாதி சங்கங்கள், ஜாதிய வச்சு கட்சி அமைச்சவங்க அப்படின்னு ஒரு 36 கட்சிய சும்மா காலி பண்ணிட்டு தான் உட்காந்துருது. அதனால இந்த ஊடகங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க. ஒவ்வொரு சந்துக்கும் போங்க. அவங்களுக்கு என்ன அடிப்படை கட்டமைப்புகள் என்ன கிடைக்கலங்கிறத அரசுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க சொன்னா அரசுக்கு இமிடியேட்டா அது ரீச் ஆகாது. அதே மாரி அரசு என்னென்ன நலத்திட்டங்கள கொண்டாடுறாங்க. இத நீங்க எப்படி பயன்படணும் அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. அதான்டா ஊடகத்தோட வேல. அதத் தவர நீங்க என்ன வேலை செய்யணுமோ, அதத் தவர எல்லா இயக்கத்தனமான வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்குங்க. இத நீங்க மாத்தலன்னு வச்சுக்கயேன். ஏன்னா, நீ ஏற்கனவே சொம்பு தூக்கி, ஏற்கனவே கையூட்டு வாங்கி, நீ ஒரு டிசைன் ஆகி உட்காந்துருக்க. நீ வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படின்னா நான் சொறி பிடிச்சு அங்க சொரிஞ்சுக்கிட்டே இருக்க சும்மா. அது மாரி தான். அந்த தப்பு இது கிடையாது. ஆனா மாறிக்க. இல்லாட்டினா, மக்கள் புரட்சியில மாத்துவோம். இல்லாட்டினா, மக்கள் புரட்சியில அத மாத்துவோம். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. பத்திரிக்கை தர்மத்த மீறும்போது, மக்களாகிய நாங்களும் எங்கள் தர்மத்தை மீறுவோம். இங்கு
போராட்டத்துல தான் எல்லாம் கிடைக்கணும்னு இருந்தா, இங்க மக்கள் சக்தியால தான் எல்லா மாற்றங்களும் ஏற்படணும்னு இருந்தா, அந்த பத்திரிக்கை துறையையும், ஊடகத்துறையையும் மாத்துவதற்கு மக்கள் தயங்க மாட்டோம். வெற்றி நமதே!